ஒருத்தன் போய் ட்ராக்ஸ் கொடுக்க சொன்னாரான் கடவுள். அவன் போய் கொடுத்தானா, எவனுமே படிக்கல, கசைக்கு போட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். ஓகே, அப்போ வந்து ஜெபம் பண்ணான், என்ன ஆண்டவரே நீ கொடுக்க சொன்னீங்க, ஒருத்தன் கூட படிக்கல, எல்லாம் கசைக்கு போடுறாங்கன்னு. அப்போ சொன்னாரான், கொடுன்னு சொன்னப்ப சரின்னு, எப்படி கொடுக்கணும்னு கேட்டியான்னாரான். கேட்கவே இல்லை. எப்போவுமே ஊழியம் செய்யணும்னு ஓடிடக்கூடாது, என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு கேட்கணும். எப்படி கொடுக்குறதுன்னு கேட்டான் அவன் சொன்னாரான், ட்ராக்ஸை கசைக்கு கொடு அப்படின்னாரான். என்ன ஆண்டவர், குர்ரா கசைக்கு குர்ரா, கொடுக்குறதானே கசைக்கு போடுறான், நீயே கசைக்கு கொடுன்னு. இவன் கசை கொடுத்தானா, எல்லாம் அதை விரிச்சு படிச்சாங்க. Do God's will in God's style. அப்படின்னா உன்னை பிடிச்சு உட்கார வச்சிருந்தா கூட சுவிசேஷம் பரவிட்டே இருக்கும். அவனால சுவிசேஷத்தை அடக்கவே முடியாது. நீ நேரா டேமரின் எடுத்து ரோட்டுக்கு ஓடணும்னு ஓடிக்கிட்டே இருக்க. அதனாலதான் உன்னை பிடிச்சு உட்கார வச்சுட்டா உன்னால ஊழியம் செய்ய முடியலன்ற. பவுல பிடிச்சு ஒருத்தர் விசாரிக்கிற இடத்துல பேசுறான். அவன் ஒரு மாதிரி என்ன ஆகுறான், கன்வின்ஸ் ஆகுறான். உன்னை அகரிப்பா ராஜாட்ட கூட்டு போறாங்க. அவன் நீங்க அதை விசாரணைன்றீங்க, அவன் சொல்ற இது எனக்கு புல்பிட்றான்றான். நீ பேசும்படி உனக்கு உத்தரவாகிறதுன்னு சொன்ன உடனே மைக் டெஸ்டிங் அப்படின்னு தொடங்கினான் பாருங்க. இந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைக்காது. அவனுக்கு தண்டனை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்க ஒவ்வொன்றும் சுவிசேஷம் பரவுகிறதற்கு அது வாய்க்காலாக இருந்தது, பரவுகிறதுக்கு காரணமாக இருந்தது. அரண்மனை எங்கும் உள்ளவர்கள் என் மூலமாய் சுவிசேஷத்தை கேட்டார்கள். கைதட்டி